பிரதிமை என்பது இறை சுரூபமாக உருவாக்கப்பட்டது. அது வெங்கல சிலையாக இருக்கலாம், கற்சிலையாக இருக்கலாம். செங்கல்லும் கருங்கல்லும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பான் என்கிறேன். உன் மகம் அறிந்தவியல் உண்மையை அறிந்த பின் அம்பலம் நிறைந்தது. நாதன் ஆடல் பாடல் ஆகுது. அம்பலம் நிறைந்த நாதன் ஆடல் பாடல். நாதங்கள் ஒழிக்கிறது. சங்கநாதம், மத்தளம், பேரிகை, யாழ், புள்ளங்குழல். அம்பலத்தில் சுழல்கிறது இந்த ஆத்ம சக்தி. ஆன்மாவாய் பிரம்மமாய் சிவமாய் நீங்கள் இருந்து பார்க்கிறீர்கள். இதை விட பூஜை என்ன வேணும்? இதை செய்யாம ஏதோ ஒரு பிரதமை அல்லது ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு சிலை, செங்கல்லும் கருங்கல்லும் இதால் உருவாக்கப்பட்ட சிலைகள், சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும், தரா என்ன தெரியுமா? பாதராசத்தால் செய்த சிவலிங்கம். இதையெல்லாம் உருவாக்கி இதுதான் கடவுள்னா இறந்த பிறகு நீங்க அதுக்குள்ளதான் போய் சேர்ந்தீங்க. அதுக்குள்ள போய் சேர்ந்து அடைபட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அது எப்ப அழியுதோ அப்பதான் வெளியே வரணும். ஏன்னா இந்த உடம்புக்குள் நீங்கள் அடைபட்டே இதை விட்டு வெளியேற 100 வருஷம் ஆகுது. இந்த உடலுக்குள் நீங்கள் போய் சங்கமித்த பிறகு உடலை விட்டு வெளியே போகவே 60, 70, 80 வயசு 100 வயசு வரைக்கும் இதுக்குள்ள இருக்கணும். இந்த உடம்புக்கு நடை, திரை, மூப்பு, சாக்காடு வந்து சேருவாய் இதுக்குள்ள இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுவே பெருந்துருப்பம். இதை விட்டு விட்டு இன்னொன்னு போய் பிடிக்கலாமா? இதை விட்டு அத்தை பிடின்னு இந்த உடம்பை விட்டுட்டு வெளியே வந்த பிறகும் நீ பிரமமாய் பேரொழியா இருக்க போறது இல்ல. ஏதோ ஒரு பிரதமைக்குள் போய் ஒடுங்குகிறாய் என்றால் என்னை அறியாமை. இதை நாம் செய்யலாமா? நல்ல குலத்தில் பிறந்து நல்லூரை சார்ந்தொழுகும் நன்மானா. நல்ல சிவம் வேறு என்று எண்ணி சிந்தை கலங்காதே. ஜீவன் என்ற நீயே அந்த சிவம். நல்ல குலத்தில் பிறந்திருக்கோம், நல்லோரை சார்ந்து ஒழுகி கொண்டிருக்கிறோம். நன்மான நல்ல சிவனமாக இருக்கீங்களே. அந்த நல்ல சிவம் வேறு என்று எண்ணி சிந்தை கலங்காதே. ஜீவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீதான் அந்த சிவம். இவர்களெல்லாம் பாடி பாடி சொல்லிட்டு போயிருக்காங்களா நம் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். ஏன் இன்னும் இந்த மயக்கம்? திரும்ப உங்க மக்கா மருமக்களும் சுத்தமாக இருக்குன்னா சுத்தமாக இருன்னு சொல்லணும். துணிமணி சுத்தம் பண்ணு, நுடிவாசல் சுத்தம் பண்ணு, விரதம் இரு, ஒரு பட்னி இரு, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா அவங்க கொண்டு போய் பூஜை பண்ணாதான் நீ சுத்தமா இருப்ப, நாடும் கிழமையும் பிடிச்சாதான் நீ சுத்தமா இருப்பான்னா இது அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானமான அஞ்ஞானி இறந்த பிறகு எங்கே செல்கிறான்? தனக்கு அந்நியமாக புறங்குழலில் கடவுளை தேடுபவன் அஞ்ஞானத்தால் நிரப்பப்படுகிறான். அவன் எங்கே சொல்கிறான் என்றால் இந்த பிரதனைகள் என்கின்ற இந்த சரியை என்கின்ற பூஜை புரஸ்கார வழிபாட்டில் இருப்பவன் இறந்த பிறகு வேர் இருளுக்குள் செல்கிறான். இருளுக்குள் செல்கிறான். ஏனென்றால் அந்த இருள் என்பது என்ன? அஞ்ஞானம், அறியாமைங்கிற இருளுக்கு போறான். இருளுக்குள்ள போய் தட்டு தடுமாறி கொண்டேதான் இருக்க வேண்டும் அடுத்த பிறங்களுக்கு வரை. அப்படியானால் உருவ வழிபாடு செய்பவன் இருளுக்குள் செல்கிறான். அரூப வழிபாடு செய்பவன் இறைவன் அரூபமாய் இருக்கிறான் என்று சொல்லி வழிபாடு பண்ணுவோம் வேறு இருளுக்குள் செல்கிறான். ஏன்னா இந்த இருவருக்குமே உண்மை தெரியவில்லை. உண்மை தெரிந்த பிறகு நீங்க அதை செய்து கொண்டிருந்தால், இப்ப நான் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் வச்சுக்கோ, நான் இறந்த பிறகு எங்கே போவேன்? நான் மையம் பண்ணணும்னு அதுக்குள்ளதான் போயிருக்கேன். அதை விட்டு எப்படி வரும்னு தெரியாது. அது எப்போ உடைச்சு இத்து பாலாகுதோ அப்பதான் வெளியே வர முடியும். இப்ப நிறைய குருமார்கள் அவங்களுடைய சிலையெல்லாம் செதுக்கி வச்சுப்பாங்க உயிர் இருக்குது. அவன் இறந்த பிறகு எங்க போறான்? அந்த சிலைக்குள்ள போயிருப்பான். ஆசிரமம் கட்டியிருப்பாங்க. ஆசிரமம், இந்த ஆசிரமம் கட்டுவேன் எங்க போவான்? அங்கேயேதான் சுத்தி சுத்தி வருவான். கடைசி பார்ப்போம் ஏதோ ஒரு போட்டோக்குள்ள போய் அப்படியே இருப்பான். இதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லையா? ஒரு தேகத்துக்குள் மாட்டிக்கொண்டே இந்த வாழ்க்கையை முழுக்க துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இந்த தேகத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு பிராதிமைக்குள் செல்வதும் அது போன்றது தானே. நீங்கள் இதற்குள்ளெல்லாம் அடைபட்டது போதும். அதான் முதல்ல சொன்னேன், பஞ்சபூத அணுக்களில் இந்த உருவம் இருக்கிறது, இந்த ரூப தோற்றம் இருக்கிறது. அது அடுத்த பிறவிக்கு வித்தாகிறது. அந்த பஞ்சபூத அணுக்களை ஒன்று சேர்த்து
இந்த ஆத்மன் தனக்கான உடலை உருவாக்கி கொண்டு அன்னையின் கருவறையில் 10 மாதம் தங்கி இருந்து மீண்டும் பிறக்கிறான் என்றால் அந்த 10 மாதம் அன்னையின் கருவறையில் தங்கியிருக்கும் போது அந்த இடத்தில் ஒரு புறம் மலம், மற்றொரு புறம் மூத்திரம், இன்னொரு புறம் உதிராகினி, மற்றொரு புறம் அபான வாயு. ஏன் என்ற வயிற்றுக்குள்ள என்ன இருக்கிறது? மலம், மூத்திரம், அபான வாயு, மூலாகி, உதிராகினி. உடம்புடைய வெப்பம் எல்லாமே இங்கதான் சூழ இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள 10 மாதம் இருக்கணும். இந்த 10 மாதம் இருந்து நீங்க வெளியே வரும்போது அது இன்னும் துன்பமாக, வந்த பிறகு இந்த வாழ்க்கை இன்னும் நரகமாக. இது வெள்ளம் தேவையா? நீ யார்? நீ பேரொளி, நீ பேரானந்த சொரூபம், நீ பிரமானந்த ரூபம். உன் பேரொழியால் நீ பிரபஞ்சம் பிரகாசிக்கிறது. உன் பேரறிவு பிரகாசமே இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகாக தோன்றுகிறது. உன் பேரானந்தத்தின் வெளிப்பாடுதான் இந்த எல்லையற்ற ஆனந்தமாக நிறைந்திருக்கிறது. அத்தகைய நீ இந்த உலகின், இந்த பூலோகத்தின் அத்தனை இன்பங்களும் ஆன்மாவாகிய உனது பேரானந்தத்தின் ஒரு சிறு துளி, ஒரு சிதறிய துளிகள். அப்படியே நான் அந்த பேரானந்தம் எத்தகையதாக இருக்கும், அதை நீ காண வேண்டாமா? ஆகவே நான் பாடினேன். காண வேண்டாமோ உன்னை நீ காண வேண்டாமோ, காண வேண்டாமோ உன்னை நீ காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே உன்னை நீ காண வேண்டாமோ. இத்தை விட்டு அத்தை புரிந்து இதை விட்டு இன்னொன்னு போய் நம்ம சங்கமித்துக் கொண்டே கல்பகாலங்களாக தெரிவதுதானா? நீ இந்த தியானத்தில் இந்த புலன்களை ஒடுக்கி மனதை நிலைநிறுத்தி மனம் கடந்த நிலையில் நீ நிம்மதியாக இருப்பதை ஒரு நொடி பார்த்தாலே போதும். இவையெல்லாம் காணாமல் பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் கழிந்து போய்விடுமே. நீதானே சாசுவதம். மறுபடியும் சொல்றேன், அடுத்த பிறவி எடுத்தால் இந்த அத்வைதம், ஏக தத்துவம், இந்த பிரம்ம ஞானம் கிட்டாது. எங்கேயோ போய் மறுபடியும் 1ஆம் கிளாஸ் பாடம் படிக்கிற மாதிரி படிச்சுதான் வரணும். பல பிறவி. இது முதல் அழைப்பன்று, முற்பிறவி அழைப்பும் அன்று. பற்பல பிறப்பிலும் பதவி அழைத்த அழைப்பு. வா வந்து பெற்றுச்சு. தானே சுகம் தன் தேடலே துக்கம், தேடி அடைந்தலே நிவர்த்தி, நிவர்த்தியின் முடிவே முக்தி. மறுபடியும் சொல்றேன், இங்க வந்துட்டீங்க, இந்த ஞானத்தை பெறணும். இந்த உடலை விட்டு வெளியே வந்த பிறகு நீ பேரொழியாய் பிரம்மா சுரூபமாய் பேரானந்த நிறைவாய் இருக்க வேண்டாமா? அதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கும். காலையும் 1 மணி நேரம் ஒதுக்கிட்டு வாங்க. காலம் குறுகி கொண்டிருக்கிறது, கண்ணறை நெருங்கி கொண்டிருக்கிறது. இனியும் காலதாமதம் பண்ணலாமா? விட்டு விட போகுதே உயிர், விட்டவுடன் உடலை சுட்டுவிட போகின்றவர் சுற்றத்தார். பருத்ததொந்தி நம்மதென்று நாம் இருப்பார், நாய் நரிகள் பேய்களுக்கு தம்மதென்று நாம் இருப்போம். 9 வாய் தோல்பைக்கு ஒரு நாளைய போதில் அன்பு வைத்து அடைந்தாயே நெஞ்சே, எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே மறுபடியும் சொல்றேன், நீங்க எதையும் இங்கு இழக்க வேண்டாம், எல்லாவற்றையும் பெறுங்கள். ஆனால் அதை முதன்மையானதாக நீங்கள் உங்களை பார்ப்பதற்காக ஒதுக்குங்கள். கடினமான யோகம் இல்லையே, ரொம்ப சுலுவானது தானே. பாருங்க, வந்ததுல இருந்து நீங்க